வணக்கம். நான் உங்கள் தர்மபுரி அதியமான். ஏன், எப்படி, எதனால் என்னும் மூல கேள்விகள் மூலம் எதையும் எப்படிப்பட்ட செல்வாக்குடைய கருத்தையும் துருவி துருவி ஆராய்ந்து உண்மை தெளியும் பகுத்தறிவு பாதையில் அயராது நடைபோட்ட ஒப்பற்ற சுய சிந்தனையாளர், சுதந்திர சிந்தனையாளர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை கடவுள் மறுப்பாளராக மட்டும் பார்ப்பது அறிவுடைமை ஆகாது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்தபோது பெண் உரிமைக்காக, பெண் விடுதலைக்காக, பெண் கல்விக்காக குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். அறியாமையும் மூடநம்பிக்கையும் வைதீக பிடிப்பும் வருண தர்ம ஆதிக்கமும் கோலோச்சிய சமுதாயத்தில் தமது கொள்கையை பரப்புவதே வாழ்நாளாய் லட்சியமாய் கொண்டு தம்மை நோக்கி கல்லடியும் சொல்லடியும் செருப்பு வீச்சும் நிகழ்ந்த காலத்திலும் சலிக்காது பாடுபட்டு மக்களின் மூட நம்பிக்கையை போக்கி பகுத்தறிவை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாடுபட்டார். செங்கற்பட்டில் நடந்த பெண்கள் உரிமை மாநாட்டில்தான் பெண்கள் அனைவரும் இணைந்து அவருக்கு பெரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். ஆனால் அதை தாண்டி அவரை தந்தை பெரியார் என்று அழைக்க காரணம் என்ன? அவருடைய சமுதாய சிந்தனை என்ன என்பதை நாம் அறிந்தால் நிச்சயம் வியப்படைவோம். இன்று உலகமே கணினிமயமாகிவிட்டது. தந்தை பெரியார் ஒரு மாநாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் குறிப்பிடுகிறார், ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் கம்பி இல்லாத தந்தி சாதனம் ஒன்று வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னார். அதே போலதான் இன்று நம் ஒவ்வொருவருடைய சட்டை பையிலும் கம்பியே இல்லாத தந்தி சாதனமாக விளங்கக்கூடிய நாம் கைபேசியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வியப்பு என்ன தெரியுமா? இன்று அறிவியல் உலகம் வளர்ந்து விட்டது, மருத்துவம் வளர்ந்து விட்டது. உடலுக்குள் என்ன நடக்கிறது என்பதை ஒரு நொடி பொழுதில் சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் மருத்துவ வளர்ச்சியே அடையாத ஒரு காலகட்டத்தில் தந்தை பெரியார் சொன்னார், ஆணும் பெண்ணும் இணையாமல் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். இன்று நடக்கவில்லையா? அதுதான் டெஸ்ட் டியூப் பேபியாக இன்று குழந்தைகள் பிறக்கின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை முன்கூட்டியே ஆய்ந்து சொன்ன ஒரு மாபெரும் சமூக விஞ்ஞானி என்று பலர் போற்றுவது சரியாகத்தானே இருக்கிறது. மறைந்த மூத்த தலைவர் தோழர் ஐயா தா பாண்டியன் அவர்கள் ஒரு காணொளியிலே தந்தை பெரியாரை ஏன் தந்தை பெரியார் என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் என்பதற்கு பதில் சொல்லியிருப்பார். தந்தை பெரியார் ஏழை எளிய தாய் தந்தை அற்ற ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்கு காப்பகம், பள்ளி போன்றவற்றையெல்லாம் நடத்தி வந்தார். அப்போது அந்த பிள்ளைகளை பள்ளியில் சேர்க்க வேண்டும். பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தந்தை பெயர் என்று ஒரு கட்டமோ அல்லது ஒரு கோடோ இருக்கும். அதில் அந்த ஆதரவற்ற தாய் தந்தை யாரென்றே தெரியாத அந்த பிள்ளைகளை சேர்க்க வேண்டும். அதிலே தந்தை பெயரை, யார் பெயரை எழுதுவது என்று பெரியாரிடத்தில் பள்ளி ஆசிரியர்கள் கேட்டபோது, என் பெயரை எழுதி கொள்ளுங்கள், இந்த பிள்ளைகள் படித்தால் எனக்கு போதும் என்று தந்தை பெரியார் சொன்னாராம். அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய மிக்க ஒரு தலைவரை தந்தை பெரியார் என்று அழைக்காமல் வேறு என்னவென்று அழைப்பது என்று ஐயா தா பாண்டியன் குறிப்பிட்டிருப்பார். 94 வருடம் 98 நாட்கள் மூத்திர சட்டியோடு தந்தை பெரியார் நாடு முழுவதும் பயணித்தது தன்னுடைய செல்வத்தை சேர்க்க அல்ல, பதவிக்காக அல்ல, தமிழர்களுக்கு சுயமரியாதை உணர்வை ஊட்ட, பகுத்தறிவை ஊட்ட, நன்கு கல்வி கற்ற அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்க. இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.